யாருமே எதிர்பார்க்கலைங்க. இன்றைக்கி அமெரிக்கா ஈரானை போட்டு பொலன்னு பொழப்பாங்க. நீ திடுதிப்புன்னு பார்த்தா ஈரான் அமெரிக்கா போட்டு பொழந்திருக்காங்க. அதனால தான் திருப்பி அமெரிக்காவுக்கு கோபம் வந்துருச்சு. எங்களுடைய ஹெலிகாப்டரை நீ எப்படி அடிக்கலாம்? அதெல்லாம் முடியாது. என் மிலிட்ரி ஹெலிகாப்டரை நீ அடிச்சிருக்க, அதனால் ஹார்டாக நாங்கள் ஈரானை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் attacking them very hard. Resuming bombing? Yeah, well, we are based on a helicopter. I guess we have the right to do that. You know, they shot down a very incredible, actually an incredible machine. ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். இது ஒரு அவசர எச்சரிக்கை அப்படின்னு கேட்டால் கிடையாது. நல்லா ஆலோசித்த பிறகு ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. காரணம் இருக்குது. 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அமெரிக்கா 3 ஃபேஸ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத ஈரான்ட்ட நடத்தினாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்தில், அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய படைகள் அதிகமாக பாதிக்கப்படாத இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, ஈரானுடைய படைகள் எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தும் அவங்களுடைய மிலிட்ரி டார்கெட் அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணாங்க. இப்படி பண்ண பிறகு ஈரான் திரும்ப அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த காரணத்தை மட்டுமே வச்சு நாங்கள் ஈரான் அடிக்க போகிறோன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க அமெரிக்கா. அப்படி என்ன நடந்தது, அது இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், இந்த யுத்தம், அதாவது ஈரான் அமெரிக்கா யுத்தம் இவ்வளோ நாள் நீண்டு போகும் அப்படிங்கிறது யாருமே ப்ரிடிக்ட் பண்ணலை. சீக்கிரமாக முடிஞ்சிருமா இருக்கும். ஏன்னா ஈரான் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு எவ்வளோ நாள் ஆகும், சில நேரங்களில் சில மணி நேரங்களே முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி பல அமெரிக்க ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் என்ன, ஈரான் கை வைத்தது அமெரிக்காவினுடைய இருதயத்தில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவலில் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத நாங்கள் மூடுறோம், வேறு வழி கிடையாதுப்பா, நீ அடித்தா நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிடுவேன். அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் விரித்த வலையில் விழுந்தது அத்தனை நாடுகளும். ஒவ்வொரு நாட்டிலையும் பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது உருவாகுது, சில நாடுகளில் அரசியல் மாற்றமே ஏற்படுகிறது. இதெல்லாம் தாண்டி அமைதி பேச்சுவார்த்தை, பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க, லெபனனை அட்டாக் பண்ணுறாங்க. சதன் லெபனன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு சதன் பெய்ரூட்டை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே இஸ்ரேல் அடித்தாங்க. இஸ்ரேல் திரும்ப ஈரான் அடித்தாங்க. எப்பா இவ்வளோ நாள் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சண்டை போட்டுக்கிறீங்களா, அதுவும் இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிறீங்களா, சண்டை நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. We had a very good conversation and he was hit and he hit back and I can't blame him for that. அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைக்கு 2 பேரும் மகுடி ஊதின பாம்பு மாதிரி அப்படியே மயங்கி, இல்லை இனி நாங்கள் அடிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா திரும்ப என்ன செஞ்சாங்க, என்னாச்சுன்னு தெரியலை, அப்படியே ஈரானை போட்டு அடித்தாங்க. ஈரானும் திரும்ப அமெரிக்கா அடிக்கும்போது அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டரை வீழ்த்திட்டாங்க. இப்போ ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு, அதாவது நான் 10ஆம் தேதி நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். நாளைக்கு, அதாவது 11ஆம் தேதி நீங்கள் இதை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தெரியும் என்ன மாதிரியான பாதிப்புகளை அமெரிக்கா ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று. பட் ஈரான் சும்மா விட்டுருவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா. எந்தெந்த இடத்துல அமெரிக்காவினுடைய பேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் மறுபடியும் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இதனால் அமெரிக்கா பாதிப்படையுமா? அதுக்கும் வாய்ப்பில்லை ராஜா. அமெரிக்காவுக்கு பேசஸை கொடுத்த அரபுலக நாடுகள் தான் அதிகமாக பாதிப்படைவாங்க என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ அரபுலக நாடுகளில் மறுபடியும் பேனிக் மோடு, அமெரிக்காவினுடைய பங்கு வர்த்தகம் மறுபடியும் ஒரு பெரிய ஷாக். இன்றைக்கி அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா 4.2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி 3 இயர்ஸ் இல்லாத அளவுக்கான இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்தியாவையும் பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அப்பாஸ் அர்கச்சி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸை வெளியேற்றுங்கள். மிடில் ஈஸ்ட்லேருந்து, நாட் ஈரான், குவைத், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஒரு நாட்டினுடைய பெயர் சொல்லலை. டோட்டல் மிடில் ஈஸ்ட்லேருந்து அமெரிக்கா அவங்களுடைய ட்ரூப்ஸை இப்போ விட்ரா பண்ணணும். நீங்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் அது எல்லாருக்குமே பிரச்சனை, குறிப்பாக பல மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை ஈரான் மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டோட்டல் மிடில் ஈஸ்ட் பிரச்சனையாக மாற்றிட்டு இருக்காங்க. காரணம் இருக்குது. ஈரானுக்கு இதுக்கு பிறகு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. பொருளாதார தடையை போட்டுட்டாங்க 10-22 வருஷமாக. இப்போ ஏகப்பட்ட இடத்துல முக்கியமான ஆயில் ரிஃபைனரிஸ்லேருந்து எல்லா இடங்களையுமே முடக்க பார்க்கிறார்கள். ஈரானுடைய ஆயிலை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. இதுக்கு பிறகும் அமைதியாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறா? கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈரான் நினைப்பாங்க. அதனால் ஃபைனல் ஷாட்டாக அவன் நம்மளை அடிக்கும்போது நாம் அவனுடைய படை எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஈரான் நினைக்கிறாங்க. அதனால தான் மிடில் ஈஸ்ட்டை விட்டு உடனடியாக வெளியேறுங்க, இல்லாட்டி மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிகிட்டு இருக்காங்க.
இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதலை, அதுவும் ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்திட்டு இருக்காங்க பாகிஸ்தான். அடே பாகிஸ்தான், நீ மீடியேட்டராக இருந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை முடிவடையில் மறுபடியும் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ என்னென்னா ஆப்கானிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அங்கே ஒரு 30 பேரை கொண்டுட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகள் வருகிறார்கள், அடுத்தவன் நாட்டுக்குள்ளே தீவிரவாதி அனுப்பி அவன் நாட்டில் இருக்கக்கூடிய இன்பத்தையும் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியும் துளைத்த போது பாகிஸ்தானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவன் சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னோன்னே கிட்ட இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை போட்டு வகுந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் என் நாட்டு மக்கள் மீது நீ தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறாய், அதுவும் வான்வெளி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறாய், இதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பற்றி பாகிஸ்தான்கிட்ட கேட்கும்போது, மீடியேட்டராக நாங்கள் தான்ப்பா இருக்கோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, நாங்கள் மீடியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இத்தினோண்டு கேப்புக்குள்ளே இன்னொரு நாடு வந்து விழுகுது. அது வேறு யாரும் கிடையாது, உக்ரைன். சார், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே நான் உள்ளே ஜாயின் பண்ணுறதுல போலந்து தடுத்துட்ருக்காங்க சார், சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவெடுங்க சார், ஹங்கேரியும் தடுத்துட்ருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நாடுகளை பார்த்து இப்போ உக்ரைன் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. எல்லா நாடுகளும் பிரச்சனைகள் இருக்கியா, உனக்கு என்ன ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை, நான் ரஷ்யாவை அடிச்சிட்டேன், ரஷ்யாவுக்குள்ளே முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே ட்ரோன் வச்சு அடிச்சிட்டேன், ரஷ்யா திருப்பி அடிச்சிட்டு இருக்கான், ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீ சேர்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக நானும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒன்றாயிருவோம், என்னை தொட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தை தொட்ட மாதிரி, ஐரோப்பிய ஒன்றியத்தை தொட்டா நாட்டோவை தொட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி ரஷ்யா பயந்துருவாங்க, சீக்கிரமாக எனக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது. போலந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி, இல்லை நான் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர வேண்டாம்னு சொல்லவே இல்லை, எப்போவுமே அதுக்கு நாங்கள் முட்டுக்கட்டை போட மாட்டோம், ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவது அப்படிங்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையே சிக்கலை உருவாக்கும், எனவே நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலந்து எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்க. சரி, போலந்தில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்களே, அந்த பக்கமாக கனடா மெக்சிகோ ஏதாவது ஒரு செய்திகள் இருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான் ட்ரம்ப் அவர்களை விரிச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க கனடாவும் மெக்சிகோவும். என்னையா 2 நாடுகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான், இல்லை நான் ட்ரேடு பண்ண மாட்டேன், யார் கூட, கனடா கூடயும் மெக்சிகோ கூடயும் நீ ட்ரேடு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார். Hey, we don't need anything that Canada has, we don't need anything that Mexico has, but they need everything that we have, and they have to treat us better. Trade deficits, we should have surpluses with them. We don't need their cars, we don't need their lumber. இந்த மனுஷனுக்கு என்னையா ஆச்சு? இந்த மனுஷன் போன ஒரு ஆட்சி முறையில் கூட நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இந்த முறை மறுபடியும் பிரசிடென்ட் ஆன பிறகு உலகம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை செய்ய மாட்டேக்காரு. அவருக்கு என்ன தேவையோ, அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்கிறார். அப்படின்னா அமெரிக்க மக்கள் எல்லாரும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக தானே இருக்கணும். என்னம்மாக்கா, அவன் உனக்கு நல்லது செய்கிறான்னா அவன் பக்கமாக தானே நிற்கணும். அமெரிக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லையா அவன் செய்கிறது எல்லாமே எங்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்குது. 22 பேர் ஆதரவு தெரிவித்தா மீதம் இருக்கும் 78 பேர் அவர் செய்கிறது சுத்தமாக சரியில்லைங்க, அவர் செய்கிறது அமெரிக்க நாட்டிலே இதுவரை யாரும் செய்யாதது, அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட தலைகுனிவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கான அந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்கோர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ மேற்குலக நாடுகள் ஏன் கூட நிற்பாங்க, மேற்கத்திய மக்கள் ஏன் கூட நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவார்ல, அப்படிப்பட்ட மேற்குலக நாடுகள், அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சார்ந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் 11% ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு பரவாயில்ல, அவர் எடுத்தால் நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்கும் 89% சரியில்லை, ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்ன, நாங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்களுக்கே எதிராக இருக்காங்கன்னா, இந்த பக்கமாக நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேல் அவங்கள பற்றி என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு நெத்தன்யாகு கண்டிப்பாக அடுத்த தடவை எலெக்ஷனில் நிற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, அதனால் இஸ்ரேல் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷத்தில் இருக்காங்க. உங்கள் சந்தோஷத்தெல்லாம் அரை மணி நேரம் கூட நீடிக்க முடியாது, இஸ்ரேலில் அடுத்த முறையும் நெத்தன்யாகு அவர்கள் போட்டி போடுகிறார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய அரசாங்கமே சொல்லிட்டாங்க. அவங்களுடைய அரசியல் கட்சியே சொல்லிருச்சு, இல்லை நெத்தன்யாகு அவர்கள் போட்டி போட போகிறார், நெக்ஸ்ட் டைமும் உங்களுடைய தலைவராக நெத்தன்யாகு அவர்கள் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இப்போவே என்ன செஞ்சிட்டாங்க, பஞ்சாயத்தை முடித்து நாங்கள் தான்ப்பா அடுத்தது, எங்களை மீறி ஏதாவது செய்யப்பா அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் நமக்கே ஒரு பேட்டியை கொடுக்கிறார். சரி, இவ்வளோ அமளி துமளிக்குள்ள ஃபிஃபா வேர்ல்டு கப் வேறு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருமாமே, கிட்டத்தட்ட 46-48 நாடுகள் இருக்காங்களாம், 104க்கு அதிகமான மேட்சஸ் இருக்கான். அது என்னப்பா ஆக போகுதுன்னு கேட்டால், சார் அதில் ஈரானும் இருக்காங்க.
அப்போ ஈரானை சார்ந்தவங்க எல்லாம் ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்க்க போயிடுவாங்களேப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் தயாராகிட்டாங்களா. ஆனால் கடைசி நேரத்தில் ஈரானை சார்ந்தவங்க நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இந்த 3 நாடுகளில் தான் நடக்க போகுது அதிகமாக. அங்கெல்லாம் வந்து இப்போ ஈரானியர்களுக்கு தடை அப்படிங்கிறத அன்அஃபிஷியலாக கொடுத்துட்டு வராங்களாம். அப்போ ஈரானில் அங்கேருந்து மக்கள் எல்லாரும் புறப்பட்டு நாங்கள் போய் ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்க்க போகிறோம் டோய் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தந்தி அடிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஏமாத்தமாக அப்படியே ஊர் பக்கமே நின்றுட்டு இருக்காங்களாம். இன்னும் அவங்க ஈரானை விட்டு தாண்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்போ மிடில் ஈஸ்ட் பக்கமாக ரஷ்யாவினுடைய விமானங்கள் ஏதாவது வருதா, அந்த பக்கமாக போய் ரஷ்யாவிலேருந்து ஏறி மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துடலான்னு சொல்லி பார்த்தா இல்லை இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா அவங்களுடைய விமானங்களை அனுப்பினாலுமே அதை மிடில் ஈஸ்ட் நாடுகள் அக்செப்ட் பண்ணுற மனநிலைமையில் இல்லை. பட் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சொல்கிறாங்க நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா, மிடில் ஈஸ்ட்டுக்கெலாம் எங்களுடைய விமானத்தை அனுப்புறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கோம். ஆனால் என்ன, சில பல சகுனி நாடுகளால் அது எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி புட்டின் அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. சரி, அப்படின்னா மிடில் ஈஸ்ட் நாடுகள் கூடயோ இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூடயோ உக்ரைனால் ஏதாவது டீல் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சிச்சு. அதாவது எல்என்ஜி டெர்மினல் ஆக்சஸ் அப்படிங்கிறது இப்போது உக்ரைனுக்கு கிடச்சிருக்கு. லித்துவேனியாவில் இருக்கக்கூடிய எல்என்ஜி டெர்மினல் ஆக்சஸை உக்ரைன் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சம்மதம் இப்போ உக்ரைனுக்கு கிடச்சிருக்கிறதுனால உக்ரைனுக்கு எல்என்ஜி சப்ளை அப்படிங்கிறது இனிமேல் சூப்பராக கிடைக்க போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னதான் ரஷ்யாவினுடைய பவர் கிரிட் அட்டாக்லாம் தாண்டி இருந்தாலும் இந்த எல்என்ஜி ஆக்சஸ் அப்படிங்கிறது சீக்கிரமாக உக்ரைனுக்கு வந்திருக்கிறதுனால மின்சார தட்டுப்பாடோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கேஸ் அதனால் அவங்களுடைய ஹீட்டர் ஒர்க் ஆகாமல் நிற்கிறது, இது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. சரிப்பா, அப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ரஷ்யாவினுடைய காரை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் யாருமே வாங்கலையான்னு கேட்டால் அது எப்படி சார், அது எப்படி? ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவினுடைய நிறுவனங்கள் அவங்களுடைய கார் அப்படிங்கிறது 6வது இடத்துல இருக்குது. அதாவது கூடிக்கிட்டே இருக்குது. முதல்ல 7, 8 இருந்துச்சு, இப்போ 6வது இடத்துக்கு முன்னேறிடுச்சான். அப்போ ரஷ்யாவினுடைய கார் வேணும், ரஷ்யாவினுடைய பலவிதமான ஃபெர்டிலைசர் வேணும், ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட ஆயில் வேணும். ஆனால் ரஷ்யாவினுடைய யுத்தம் மட்டும் நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக தான் முடிவெடுப்போம், ரஷ்யா தான் பொருளாதார தடையை போடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய இதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் ரஷ்யாட்டிருந்து ஆயில், ரஷ்யாட்டிருந்து கார் இதெல்லாம் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட ரஷ்யாட்ட கண்டிப்பாக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இருக்குமே விக்கின்னு கேட்டால் இருக்குது சார். அப்போ அமெரிக்கா அதனால் பயப்படலையான்னு கேட்டால் அமெரிக்கா இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை வச்சு எங்களுக்கு ஒன்றும் இல்லை கோவிந்தா, நாங்கள் அதை சமாளிச்சிருவோம், அதனால் நீங்கள் வேணால் கொஞ்சம் பயமுடன் அப்படியே ரஷ்யாவுக்கு பயந்தே வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாரும் இப்போ தலை தெரிச்சு இல்லைப்பா அமெரிக்கா நீ சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது, ஏன்னா டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் போட்டால் எங்கள் நாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, ஓன் தயவில் தான் அணு ஆயுதம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நாங்கள் ரஷ்யாவை மிரட்டி வச்சுருக்கோம், நீ பாட்டுக்கு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் ஏன் நாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, உண்மையை வளரிட்டீங்கன்னா ரஷ்யா எங்கள் மேலே ஏதாவது செஞ்சிட போகிறாங்க, கொஞ்சம் பார்த்து செய்ப்பா, எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பக்கமே போய் கெஞ்சிருக்காங்க. இதனால தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் நாம் சேர்ந்து அடுத்த கட்ட தலைமுறை விமானத்தை உருவாக்கலாம், ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கலாம்னு சொன்னாங்க. யார் கண்பட்டுச்சோ 2 பேருமே இப்போ அடித்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் அப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க முடியுமா என்கிற பலவிதமான முன்னேற்பாடுகளில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக இப்போ வந்திருக்கக்கூடிய கம்ப்ளீட் நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்போம். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.